ஹலோ ஹாய் த growth ஆஃப் vocabulary பற்றி பார்ப்போம். இந்த டாபிக் எஃப்டி வுட்டோட an outline history of the English language என்ற புக்கில் உள்ள ஒரு சாப்டர். செவன்டீன்த் செஞ்சுரியோட மிடில் டைமில் தான் லாங்குவேஜில் இப்போ உள்ளத மாதிரி கிராமர், ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷன் எல்லாத்தையும் கன்சர்ன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்த 300 இயர்ஸ், அதாவது 3 செஞ்சுரிஸில் கிராமரை விட ஸ்பெல்லிங்லேயும் ப்ரொனன்சியேஷன்லேயும் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ரெஸ்டரேஷன் டைமில் தான் சீஃப் டெவலப்மெண்ட் ஏற்பட்டது. அது என்னென்ன டெவலப்மெண்ட்னா, ஒன்று வெக்காபுலரி, இன்னொன்று மீனிங் ஆஃப் வேர்ட்ஸோட சேஞ்சஸ். இதில் ஃபஸ்ட்டு உள்ள டெவலப்மெண்ட்டான வொக்காபுலரி மிகவும் இம்பார்ட்டண்ட் ஆனது. ஏன்னா நியூ ஐடியாஸ், நியூ பர்செப்ஷன்ஸ், நியூ ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் அல்லது நியூ இன்வென்ஷனுக்கு புதிய நேம்ஸ் கொடுக்கறதுக்கு மற்றும் நியூ டிஸ்கவரிஸ் இதுக்கெல்லாம் இன்னெவிட்டபிள் ஆனது வொக்காபுலரி. எல்லாருக்கும் நாலேஜ் க்ரோத் ஆச்சு, அதனால் அதுக்கு கூட லாங்குவேஜும் க்ரோத் ஆச்சு. இன்னொரு டெவலப்மெண்ட்டான மீனிங் ஆஃப் வேர்ட்ஸோட சேஞ்சஸ் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னா, சேஞ்சிங் சைக்காலஜிக்கல் ஆட்டிடியூடையும் சேஞ்சிங் சென்ஸ் ஆஃப் சோசியல் வேல்யூஸையும். இந்த சைக்காலஜிக்கல் ஆட்டிடியூடுக்காகவும் சோசியல் வேல்யூக்காகவும் சேஞ்சிங் ஆஃப் மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் என்ற டெவலப்மெண்ட் ரெஸ்டரேஷன் டைமில் உருவாச்சு. இதுக்கு எடுத்துக்காட்டா 18th செஞ்சுரியில் யூஸ் பண்ணின பொலைட் என்ற வேர்டையும் 19th செஞ்சுரியில் யூஸ் பண்ணின ஜென்டில்மேன் என்ற வேர்டையும் பார்த்தா அந்த 2 ஏஜஸ்லேயும் அல்லது அந்த 2 செஞ்சுரிஸ்லேயும் உள்ள ஹியூமன் பீயிங்ஸோட மென்டாலிட்டியை வேர்ட்ஸ் வழியாக புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் அவங்களோட ஓன் ஏஜ் பற்றிய கேரக்டரை வேர்ட்ஸ் வழியாக வெளிப்படுத்துவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் யூஸ் பண்ணின டேர்ம்ஸ் எதெல்லாம்னா விக்டோரியன், மிடில் கிளாஸ், பூஸ்வா, பப்ளிக் ஸ்கூல். இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டைமில் சாலிட் ரெஸ்பெக்ட் இருந்தது. ஆனால் இப்போது டிஸ்பரேஜ்மெண்ட் என்ற இழிவுபடுத்தும் தன்மை தான் இருக்குது. growth ஆஃப் வெக்காபுலரியில் மெயினாக சொல்லப்பட்டிருக்கிறது 4 lakh வேர்ட்ஸ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. 1755 பப்ளிஷ் ஆன ஜான்சனோட டிக்ஷனரியில் 48,000 வேர்ட்ஸ் இருக்குது. இவர் டாக்டர் ஜான்சன், டாக்டர் சாமுவேல் ஜான்சன் என அறியப்படுகிறார். இந்த 2 டிக்ஷனரிஸ்லையும் வேர்ட்ஸ் எண்ணிக்கையில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனாலும் 2 டிக்ஷனரியும் மைண்டில் உருவானது. டாக்டர் ஜான்சன் அவரோட ரிசர்ச்சஸில் மிக கவனம் செலுத்தினார். இவர் எக்ஸ்டென்சிவ் ரீடிங்குக்கு பெயர் பெற்றவர். அதனால தான் டிக்ஷனரியை டாக்டர் ஜான்சன் உருவாக்கினார். இவர் எழுதின டிக்ஷனரியில் 1755 வரை ரீசெண்டாக யூஸ் பண்ணின ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸை டாக்டர் ஜான்சன் எழுதினார். இவர் ஒரு கன்சர்வேட்டிவ். ஏன்னா எல்லா வேர்ட்ஸையும் லெஜிட்டிமேட் இங்கிலீஷ்னு அவ்வளோ சீக்கிரமாக அக்செப்ட் பண்ண மாட்டார். அது காமன் யூஸுக்கு யூஸ் பண்ணின வேர்ட்ஸை ரெஸ்பெக்டபிள் லிட்டரரி கரன்சி இருந்தால் மட்டும்தான் லெஜிட்டிமேட் இங்கிலீஷாக அக்செப்ட் பண்ணினார். எடுத்துக்காட்டா ஃபன், ஸ்டிஞ்சி, கிளவர் இந்த வேர்ட்ஸை எல்லாம் லோ வேர்ட்ஸ்ன்னு ஜான்சன் நினைச்சாரு. இந்த வேர்ட்ஸையும் இதை மாதிரி உள்ள வேற வேர்ட்ஸையும் லிட்ரேச்சரில் யூஸ் பண்ணினாங்க. குறிப்பாக டாக்டர் ஜான்சன் காலத்திய பிளேஸில் எல்லாம் இவர் லோ வேர்ட்ஸ்ன்னு கருதின வேர்ட்ஸை யூஸ் பண்ணினாங்க. ஆனால் டாக்டர் ஜான்சனோட டிக்ஷனரியில் அந்த வேர்ட்ஸ் எதுவும் சேர்க்கப்படலை. ஸோ இவரோட டைமில் டிக்ஷனரியில் இல்லாத வேர்ட்ஸ் எல்லாம் அந்த டைமில் அன்னோனாக இருந்தது. இனி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி பற்றி பார்ப்போம். இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் நிறைய அகாடமிக் டேர்ம்ஸும் டெக்னிக்கல் டேர்ம்ஸும் இன்க்ளூட் ஆகி இருந்தது. டாக்டர் ஜான்சனோட டிக்ஷனரி எழுதப்பட்ட 150 இயர்ஸுக்கு அப்புறம் தான் இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எழுதப்பட்டது. இந்த டிக்ஷனரியில் நிறைய அப்சல்யூட் வேர்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கு. வெக்காபுலரி ஒவ்வொரு தனிநபருக்கும் வேறுபடும். இதுக்கு எடுத்துக்காட்டா ஷேக்ஸ்பியர் எஸ்டிமேட்டா 20,000 வேர்ட்ஸையும் மில்டன் எஸ்டிமேட்டா 8,000 வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணினாங்கன்னு கருதப்படுது.
இந்த எஸ்டிமேஷனை கரெக்டாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஷேக்ஸ்பியருக்கும் மில்டனுக்கும் நிறைய பொய்டிக் லைசன்ஸ் இருந்து. மில்டனை விட ஷேக்ஸ்பியருக்கு நிறைய பொய்டிக் லைசன்ஸ் இருக்கு. நிறைய வேர்ட்ஸை காயின் பண்ணியிருக்காங்க. சில வேர்ட்ஸுக்கு அவங்களாவே ஸ்பெஷல் மீனிங் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வேர்ட்ஸையும் ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எல்லா ரைட்டர்ஸுக்கும் பொருந்தும். ஸோ எவ்வளோ வொக்காபுலரி எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு கரெக்டாக எஸ்டிமேட் பண்ண முடியாது. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவின் கருத்துப்படி நார்மலாக எஜுகேட்டட் பர்சன் 25,000 வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நாம் எல்லோரும் 4 or 5,000 வேர்ட்ஸுக்கு மேலே டெய்லி கான்வர்சேஷன்ஸ்லேயும் ரைட்டிங்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஆர்டினரி பர்பஸுக்கு 850 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கால்குலேஷன் எல்லாம் சரியா இல்லை. ஸோ நாம் இந்த எஸ்டிமேட் கால்குலேஷன்லேருந்து வெளியே வரணும். நிறைய கிஃப்டட் ரைட்டர்ஸ் வெரி ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஆவரேஜ் பர்சன் 1% வேர்ட்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. உலகத்திலேயே இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் ரிச்சஸ்ட் எக்ஸ்டென்சிவ் வொக்காபுலரி உண்டு. எதனால் ரிச்சஸ்ட் அண்ட் எக்ஸ்டென்சிவ் வொக்காபுலரி இங்கிலீஷில் இருக்குன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸும் லாங்குவேஜோட ஜீனியஸும் ஃபாரின் லாங்குவேஜஸோட வேர்ட்ஸை ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற தன்மையும் அல்லது புதுசாக வேர்ட்ஸை உருவாக்குற தன்மையும் இங்கிலீஷ் லாங்குவேஜோட ரிச்சஸ்ட் அண்ட் எக்ஸ்டென்சிவ் வொக்காபுலரிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நிறைய நியூ வேர்ட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்ததால் அதோட வொக்காபுலரி பல வழிகளில் என்லார்ஜ் ஆச்சு. இனி எப்படி வொக்காபுலரி என்லார்ஜ் ஆச்சுன்னு பார்ப்போம். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது 19 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்ப்போம். பை இமிட்டேஷன் ஆர் ஆனமட்டோபோயா. செகண்ட் பாயிண்ட், an older word is given a new significance or its meaning is extended. Third point, a word which is normally one part of speech is used as another. Fourth point, by the addition of suffixes and prefixes. Fifth point, by abbreviation. Sixth point, by syncopation. Seventh point, by telescoping. Eighth point, by meta-analysis. Ninth point, portmanteau words. 10th point, words manufactured from initials. 11th point, back formation. 12th point, corruption or misunderstanding. 13th point, false etymology. 14th point, slang terms with the lapse of time come to be accepted into the literary vocabulary as good English. 15th point, words derived from proper or personal names. 16th point, two other words are combined. 17th point, conscious and deliberate coinages. 18th point, words taken direct from foreign languages. 19th point, freak formations. இனி ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் விரிவாக பார்ப்போம். இனி ஃபர்ஸ்ட் பாயிண்டான பை இமிட்டேஷன் ஆர் ஆனமெட்டோபோயா பற்றி பார்ப்போம். இந்த வேர்ட் 2 கிரீக் வேர்ட்ஸ் சேர்ந்து உருவானது. ஆனமோனா மீனிங் நேம், போயானா மீனிங் டு மேக். ஸோ ஆனமெட்டோபோயானா டு மேக் ஏ நேம் யூசிங் சவுண்ட். ஆனமெட்டோபோயானா ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது கிரியேச்சரோட சவுண்டை வச்சு அதுக்கு நேம் போடுறது. இமிட்டேஷன் ஆர் ஆனமெட்டோபோயா என்பது வேர்ட் மேக்கிங் மெத்தட்ஸில் ஓல்டஸ்ட் மற்றும் க்ரூடஸ்ட் மெத்தட். இதை பற்றி ஏற்கனவே ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் என்ற ஃபர்ஸ்ட் சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும்னா ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணுங்கள். எல்லா லாங்குவேஜுக்கும் இமிட்டேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ்ன்னு அதில் சொல்லியிருக்கு. நமக்கு இப்போ உள்ள வெக்காபுலரியில் நிறைய வேர்ட்ஸ் சவுண்ட்ஸை இமிட்டேட் பண்ணி உருவானது தான். சவுண்டை இமிட்டேட் பண்ணி உருவானது என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. பேங்க், பாப், பஸ், கிளிக், விஸ், ரம்பிள், மம்பிள், கிஸ், கிகிள். இதுவும் இதே மாதிரி உள்ளது எல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு. இதில் கிகிள் வோக்கல் சவுண்ட், சிரிக்கும் போது உருவாகிறது. பஸ்
பீஸோட சவுண்ட். கிஸ் ஸ்னேக்கோட சவுண்ட். பேங் என்பது 2 or more ஆப்ஜெக்ட்ஸால் உருவானது. ட்ரம்ல உருவாகிற சவுண்ட். இது கொலிஷன் சவுண்டுன்னும் அழைக்கப்படுது. விஸ் சவுண்ட், இது ஏர்ல உருவாகிற சவுண்ட். விஸ்பர் சவுண்ட். இதே மாதிரி எல்லாத்துக்கும் அதோட சவுண்டை வச்சு நேம் போடுறது தான் ஆனமற்ற போயா. மேலும் குக்கு என்ற பேர்டோட நேம் அதோட சவுண்டால வந்தது தான். பார்பேரியன் என்ற இங்கிலீஷ் வேர்ட்லேருந்து வந்தது தான் லாட்டின்ல உள்ள பார்பரஸ். இங்கிலீஷ்ல உள்ள பார்பேரியன் என்ற வேர்டை கேட்ட ரோமன் மக்களுக்கு அது பார்பரஸ்ன்னு கேட்டது. ஸோ ரோமன்ஸ் யூஸ் பண்ற லாங்குவேஜ் லாட்டின், அதில் பார்பரஸ்ன்னு ஆச்சு. இப்படி சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வெர்பல் இமிட்டேஷன்ல உள்ள அன்இன்டெலிஜிபிள் பேப்ளிங்கால வேற வேர்ட்ஸா வேற லாங்குவேஜ்ல உருவாச்சு. இதுவும் ஒரு வகையில இமிட்டேஷன் தான். எடுத்துக்காட்டா ஸ்லிதருங்கிற வேர்டுக்கு ஸ்லிப்பரி சஜஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி ஆவுக்கும் ஆவ்ஃபுல்லுக்கும் ஓன்னு சொல்கிற எக்ஸ்க்ளமேஷன் யூஸ் பண்ணுறோம். ஆவ்ஃபுல்லுக்கு ஓன்னு சொல்கிறது சர்ப்ரைஸையும் ஒண்டரையும் டினோட் பண்ணும். வவ்வல்ஸில் ஐ இ இந்த ரெண்டையும் வேர்ட்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா லைட்னஸ் ஸ்லெண்டர்னஸ் இந்த 2 ஐடியாஸும் அந்த வவ்வல்ஸ்க்கு கூட அசோசியேட் ஆகி வருது. இதில் ஐ என்ற வவ்வல் கூட எப்போவுமே லைட்னஸ் வராது, சில டைம் அசோசியேட் ஆகி வரும். யூ ஆர் ஓஓ என்ற வவ்வலோட சஜஷன் மேசிவ் அல்லது ஹெவியை குறிக்கும். இதே மாதிரி ப ட க என்ற கான்சனன்ட்ஸுக்கு குயிக் ஆக்ஷன் என்ற இம்ப்ரெஷன் உண்டு. இந்த கான்சனன்ட்டுக்கு எடுத்துக்காட்டா பொம்மல், பிச், டொரண்ட், கிக், கிளச் இதெல்லாம் கொடுத்துருக்கு. கான்சனன்ட்ல வர பிஎல் 2 சவுண்டும் சேர்ந்து இன்ஃப்ளேஷனை சஜஸ்ட் பண்ணுது. மேலும் இது இன்ஃப்ளேஷன் ஆஃப் த சீக்ஸ் என்பதுலேருந்து கூட வந்ததா இருக்கலாம். பிஎல் சேர்ந்து வர வேர்ட்ஸ் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கு. எதெல்லாம் அப்படி பார்த்தா ப்ளோ, பிளாஸ்ட், பிளிஸ்டர், ப்ளோட்டட், பிளேடர், ப்ளாப். இதே மாதிரி எஃப்எல்னு வார கான்சனன்ட் சேர்ந்து வாரது ஹரியை குறிக்கும். அப்படி ஹரி என்பதை குறிக்க எடுத்துக்காட்டா ஃப்ளை, ஃப்ளீ, ஃப்ளிங், ஃப்ளாஷ், ஃப்ளிக்கர். எஃப்எல் என்ற கான்சனன்ட்டுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்கு. WH சேர்ந்து வந்தாலே அதில் ஏதோ சப்டியூடா கொயர்ச்சா இருக்குது, அதை குறிக்கும். எடுத்துக்காட்டா விஸ்பர், விம்பர், ஒயின், ஒயில்ஸ்ட், ஒயிட் என்ற அட்ஜெக்டிவ். ஆனால் WHல வர எல்லா வேர்ட்ஸும் சப்டியூடுக்கும் கொயர்ச்சையும் குறிக்காது. இதுக்கு எடுத்துக்காட்டா விசில் கொடுத்துருக்கு. எஸ்டியில் ஸ்டார்ட் ஆகிற நிறைய வேர்ட்ஸ் ஸ்டெபிலிட்டி என்பதை குறிக்கும். எடுத்துக்காட்டா ஸ்டாப், ஸ்டே, ஸ்டேஷன், ஸ்டில், ஸ்டாண்ட், ஸ்டேபிள், ஸ்டெட்ஃபாஸ்ட், ஸ்டேஜ், ஸ்டால், ஸ்டான்ச், ஸ்டான்ச், ஸ்டாச்சு, ஸ்டேச்சர் இது எல்லாத்தையும் குறிக்கும். ஸோ பாஸ்ட் டைமில் ஆனமற்ற போயாயும் வேர்டு மேக்கிங்கில் இம்பார்ட்டண்ட் ஆனது தான். இனி growth of vocabularyல வர செகண்ட் பாயிண்டான an older word is given a new significance or its meaning is extended பற்றி பார்ப்போம். லிட்டரரி என்ற வேர்டை எடுத்துக்கிட்டா அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் மாடர்ன் டிக்ஷனரியில் என்ன கொடுத்துருக்குன்னா belonging to letters or learning appertaining to literature. அதாவது லெட்டர்ஸ் லேர்னிங்குக்கு சொந்தமானதும் லிட்ரேச்சரோட தொடர்புடையதும் லிட்ரரி என்ற வேர்டு தான். இப்போ லிட்ரரி என்ற வேர்டோட மீனிங் எல்லாராலும் காமனாக அக்செப்ட் பண்ணப்பட்டது. ஆனாலும் இந்த வேர்டு டாக்டர் ஜான்சன் எழுதின டிக்ஷனரியில் ரெக்கார்ட் பண்ணப்படலை. ஏன் அப்படின்னா அவரோட டைமில் இந்த லிட்ரரி என்ற வேர்டை அதிகமாக யாரும் யூஸ் பண்ணலை. அந்த டைமில் அந்த வேர்டோட மீனிங் ஆல்ஃபபெட்டிக்கல். எல்லாருக்கும் பெடன்ட்னு சொல்கிற வேர்டோட மீனிங்
ஒன் ஹூ லைக்ஸ் டு டிஸ்பிளே ஹிஸ் லேர்னிங்னு தெரியும். அந்த டைமில் பெடன்ட்டுக்கு லிட்டரி பர்சன்னு பேர் தெரியாது யாருக்கும். ஷேக்ஸ்பியரை பொறுத்தவரை பெடன்ட்னா ஸ்கூல் மாஸ்டர். ஒரு டைமில் ஜெனரல் மீனிங்காக இருந்ததுக்கு இப்போது ஸ்பெஷல் மீனிங் கொடுத்துருக்கு. பெட்டர் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்கிறது வேர்பான டு மேனுஃபேக்சர். மேனுஃபேக்சர்னா மீனிங் டு மேக் பை ஹேண்ட். அப்படி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்து. ஆனால் மாடர்ன் யூசேஜில் இதுக்கு ஆப்போசிட் மீனிங். எப்படின்னா மேனுஃபேக்சர்டு ஆர்டிக்கிளுக்கும் ஹேண்ட்மேட் ஆர்டிக்கிளுக்கும் டோட்டலாக எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக ரேடிக்கலை கொடுத்துருக்கு. இதோட மீனிங் பேசிக், கோயிங் டு த ரூட் ஆஃப் திங்ஸ். இந்த வேர்ட் 17th செஞ்சுரியில் அப்பியர் ஆனது. 17th செஞ்சுரியில் தரோ என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த வேர்டோட அப்ளிகேஷனை சர்ச்சில் உள்ள ஆர்த்தடாக்ஸ் டீச்சிங்குக்கும் ஸ்கிரிப்சரில் உள்ள ஆர்த்தடாக்ஸ் இன்டர்பிரிட்டேஷனுக்கும் யூஸ் பண்ணினதை ஸ்கூல் ஆஃப் தியாலஜியன்ஸ் அக்செப்ட் பண்ணலை. அதனால் அவங்க அந்த வேர்டில் உள்ள ட்ரூத்தை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க நினச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த வேர்டை டிஸ்அப்ரூவ் பண்ண சஜஸ்ட் பண்ணப்பட்டது. ஸோ ரேடிக்கல் என்ற இந்த வேர்டு ஐடியா ஆஃப் ரெவல்யூஷன் கூடயும் எஸ்டாப்ளிஷ்டு அதாரிட்டிக்கான டிஸ்ரெஸ்பெக்ட் எனவும் கருதப்பட்டது. மிட் 19th செஞ்சுரியில் பொலிட்டிக்கல் காம்ப்ளெக்ஷனுக்கு யூஸ் பண்ணப்பட்டதுன்னு கருதுனாங்க. இந்த குழப்பம் சவுத் ஆஃப் இங்கிலாந்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் நிறைய கண்ட்ரீஸ்லேயும் இந்த செஞ்சுரியோட தொடக்கத்திலையும் அடிக்கடி இந்த வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டதா ஒரு ப்ரெசன்ட் ரைட்டர் சொல்லியிருக்காரு. இந்த ரேடிக்கல் வேர்டு எதில் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்குன்னா பைபிளில் உள்ள பேரபிள் என்ற நீதி கதைகளில் ஒன்று தான் ப்ராடிக்கல் சன்னோட ஸ்டோரி. இந்த ப்ராடிக்கல் சன் தான் ரேடிக்கல் சன்னு அழைக்கப்பட்டான். அந்த ப்ராடிக்கல் சன்னோட ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் சொல்கிறேன். ஒரு செல்வந்தருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அதில் இளையவன் தான் கெட்ட குமாரன்னு அறியப்படுறான். ஏன்னா இவன் தன் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு தன்னோட அப்பாவோட பணத்தை வீணா எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டு ஊதாரியாக வாழ்ந்தான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை கேட்டு தன்னோட அப்பாட்ட போய் தன்னோட சொத்தை பிரித்து கேட்டு வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த சொத்து எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் செலவழித்தான். இவன் கையில் இருந்த பணம் தீர்ந்ததும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதரவற்றவனா தெருவில் நின்றுட்டு இருந்தான். அப்போது இவனோட பசியை போக்க சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. அதனால் ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்னு நினச்சான். அப்போ கூட இவனோட ப்ரெஸ்டீஜ் இவன் அப்பா கிட்ட போக தடுத்துது. அந்த டைமில் இவன் இருந்த பிளேஸில் பஞ்சம் ஏற்பட்டிருந்து. அப்போது அந்த வழியாக வந்த பன்றிகள் வைத்திருந்த ஒருவனிடம் பன்றி மேய்க்கும் வேலையை கேட்டான். இவனுக்கு அந்த வேலை கிடைச்சிது. ஆனாலும் பசி அதிகமாக இருந்ததால் பன்றிக்கு வைத்திருந்த தவிட சாப்பிட துணிஞ்சான். இதை பார்த்த இவனுக்கு வேலை கொடுத்தவர் இவனை வேலையை விட்டு துரத்தினார். அப்போதான் இவனுக்கு ஞாபகம் வந்தது, எதுக்காக நாம் கஷ்டப்படுறோம்? என் அப்பா கிட்ட தான் நிறைய பேர் கூலிக்காக வேலை செய்கிறாங்கல்ல, நானும் அதில் ஒருத்தனா வேலை செய்வேன்னு நினச்சிக்கிட்டு தன்னோட அப்பாவோட வீட்டுக்கு வந்தான். அப்போது இவனோட அப்பா இவன் தூரத்துலேருந்து வாரதை பார்த்ததும் சந்தோஷத்தில் ஓடி போய் அவனை கட்டி அணைச்சி தன்னோட மகன் திரும்ப கிடைச்சிட்டான்னு ஏற்றுக்கிட்டாரு. இந்த ஸ்டோரி பைபிளில் லூக் சாப்டர் 15 verse 11-22 வருது. நீங்களும் ரெஃபர் பண்ணி அதில் கொடுத்துருக்கிற ஸ்டோரிஸை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனும் அதில் இருக்குது. சரியா? நம்ம கண்டென்ட்டுக்கு இவ்வளவும் போதும்னு நினைக்கிறேன். ஸோ பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ப்ராடிகல் என்பதற்கு நெவர் டூ வெல் என்று மீனிங்கும் இருந்தது. அப்படி எஃப்டி வுட் சொல்கிறாரு. மேலும் ஜார்ஜ் எலியட் எழுதின சோசியல் நாவல் ஃபெலிக்ஸ் ஹோல்ட் த ரேடிக்கல். இந்த நாவலில் ஸ்மால் இங்கிலீஷ் டவுனில் ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் ஆக்ட் 1832 டைமில் ஏற்பட்ட பொலிட்டிக்கல் டிஸ்பியூட் பற்றி சொல்லியிருக்கு.
ஜார்ஜ் இலியட் என்பது மேரி ஆன் ஈவன்ஸ் என்பவளது பென் நேம். இவங்க எழுதின ஃபெலிக்ஸ் ஹால்ட் த ரேடிக்கல் என்ற நாவலை ஒரு ஓல்டு லேடி என்ன சொன்னாங்கன்னா, அந்த நாவலில் ஒரு ரேக்கோட ப்ராக்ரஸ் பற்றிய ஸ்டோரியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணினாங்களாம். ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அந்த ஸ்டோரி ரேக்கோட ப்ராக்ரஸ் பற்றி இல்லைன்னு சொன்னதை கேட்டதும் எஃப்டி வுட்டுக்கு அந்த ஓல்டு லேடியோட பேச்சு டிஸப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் ரேடிக்கல்னு சொல்கிற வேர்டை 19th செஞ்சுரியில் அக்ரிகல்ச்சுரல் டிஸ்ட்ரிக்டான சவுதர்ன் இங்கிலாந்தில் யூஸ் பண்ண யாரும் விரும்பலை. ஸோ சவுதர்ன் இங்கிலாந்தில் உள்ள பர்டிகுலர் ஜெனரேஷன் ரேடிக்கல்னு சொல்கிற வேர்டை ஸ்கவுண்ட்ரல்னு சொல்கிறதுக்கு சினானிமாக யூஸ் பண்ணினாங்க. இதே மாதிரி சேஞ்ச் பிளண்டர்னு சொல்கிற வேர்டுலேயும் ஏற்பட்டது. பிளண்டரோட ஒரிஜினல் மீனிங் ஹவுஸ்ஹோல்டு எஃபெக்ட்ஸ். இது ஒரு ஜெர்மன் வேர்டு. ஆனால் பிரின்ஸ் ரூபர்ட்னாலேயும் அவரோட ட்ரூப்ஸ்னாலேயும் சிவில் வார் டைமில் இந்த வேர்ட் இங்கிலாந்தில் ஸ்ப்ரெட் ஆச்சு. வார்ஸ் டைம்லேயும் கான்ஃப்ளிக்ட் டைம்லேயும் பார்ட்டிஷன்னு உள்ள ஃபீலிங் தான் ஓடிட்டு இருக்கோம். அந்த டைமில் மீனிங்கில் சேஞ்ச் என்னும் எக்ஸ்டென்ஷன் நிறைய வேர்ட்ஸுக்கு வரும். இதுக்கு எடுத்துக்காட்டா மாடர்ன் டைமில் உள்ள வேர்டான ப்ரொப்பகோண்டா 1914 to 1918 நடந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அல்லது கிரேட் வார் டைமில் வந்தது. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த 1939 to 1945 மிலிட்டியா வேர்டுக்கு அதுக்கு பிளாக் அவுட்னு உள்ள நியூ மீனிங் கிடைச்சிது. பிளாக் அவுட் என்பது அதுவரை தியேட்டர் ஸ்டேஜோட டார்க்னஸை டிஸ்கிரைப் பண்ண யூஸ் பண்ணப்பட்டது. ஆனால் இப்போ மிலிஷியாவோட மீனிங்காக மாறி. அதே மாதிரி டு எவாக்குவேட்னு சொல்கிற வேர்டுக்கு முன்காலத்தில் டவுனை அல்லது ட்ராக்ட் ஆஃப் கண்ட்ரியை மொத்தமாக காலி பண்ணுறத எவாக்குவேட் குறிக்கும். ஆனால் இப்போது அது பீப்புளையே குறிக்கும். ஒரு வேர்டுக்கே நிறைய மீனிங்ஸ் இருக்குது. டிக்ஷனரியில் பார்த்தா ஒரு வேர்டுக்கு நம்பர் ஆஃப் மீனிங்ஸ் இருக்குது. இறுதியாக ரீசெண்டாக உள்ள எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. எடுத்துக்காட்டா போர்டுன்னு உள்ள வேர்டுக்கு எ பிளாங்க் ஆஃப் வுட், எ டேபிள், டு பே ஃபார் ஒன்ஸ் போர்டு, அதாவது ஃபுட் டேபிளில் சர்வ் பண்ணுறத குறிக்கும். நிறைய பீப்புள் டேபிளை சுற்றி இருக்கிறத குறிக்கும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ் எக்ஸட்ரா மற்றவங்களையும் குறிக்கும். நோட்டீஸ் போர்டுக்காக உருவாக்கப்பட்ட பிளேன் சர்ஃபேஸை குறிக்கும். சிப்போட டெக்கை குறிக்கும். இதே மாதிரி டு போர்டுன்னு சொல்கிற வெர்புக்கும் நிறைய மீனிங் உண்டு. இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸுக்கு நிறைய மீனிங்ஸ் உண்டு. ஸோ ஓல்டு வேர்டுக்கு நியூ சிக்னிஃபிகன்ஸ் அல்லது மீனிங் எக்ஸ்டெண்ட் ஆகி வாரது உண்டு. இனி growth ஆஃப் வெக்காபுலரியில் வர தேர்ட் பாயிண்டான a word which is normally one part of speech is used as another பற்றி பார்ப்போம். வேர்டோட ஒன் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை வேறொரு வேர்டுக்கும் யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு பொருத்தமான கேரக்டர் தான். ஏன்னா இங்கிலீஷில் ஒரு வேர்டை நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ் போன்ற பல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் தானே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 உண்டு. நவுன், ப்ரோனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜங்ஷன். பட் என்பது நார்மலாக கன்ஜங்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போது பட் மீ, நோ பட்ஸ்ன்னு சொல்லும்போது இதில் ஃபர்ஸ்ட் பட் வேர்ப், செகண்ட் வர பட்ஸ் நவுன். இப்போது ஒரு சென்டென்ஸில் கிளாஸை டிஸ்கிரைப் பண்ணினா சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிளாஸ் வரும். அதை ஃபாலோ பண்ணி செமிகாலன் வரும். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் வந்து அந்த சென்டென்ஸ் முடியும். அதில் செமிகாலனுக்கு அடுத்து வர சென்டென்ஸில் பட் என்பதை கிளாஸில் யூஸ் பண்ணினால் அது அட்ஜெக்டிவ். மோஸ்ட்லி நவுனுக்கும் வேர்புக்கும் இடையில் இன்டர்சேஞ்ச் நடக்கும். பார்க் என்ற நவுனுக்கு ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு பொருள்படும். அதில் கார் நின்னா கார் பார்க். இந்த பார்க் என்ற நவுன் டு பார்க் என்ற வேர்பை காயின் பண்ணி உருவாக்கப்பட்டது. இதே போல பாக்கெட் என்ற நவுனோட வேர்பு ஃபார்ம் டு பாக்கெட். நவுன்ஸ் என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்குது.
இந்த நவுனுக்கு பக்கத்தில் வேர்ப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நாம் ஏ பால் அல்லது ஏ பாஸ் லிஸ்ட்டை எக்ஸாம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். நாம் ஃபுட் ஏ ஸ்டாக்கிங் அல்லது ஃபுட் இட் அலாங் ஏ டஸ்டி ரோடு அதையும் கவனத்தில் கொள்ளலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஷேக்ஸ்பியரோட மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் பிளேயில் வர ஷைலாக் ஆண்டனியோவை கம்ப்ளைண்ட் பண்ணினதை கொடுத்துருக்கு. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னா, யூ ஃபுட் மீ லைக் ஏ ஸ்ட்ரேஞ்சர் கார் ஓவர் யுவர் த்ரெஷோல்ட். இனி ஒரு பேராகிராஃபில் வி கேன்னு தொடங்குகிற சென்டென்ஸ் நிறைய கொடுத்துருக்கு. அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. டு சின், டு லிப் இதெல்லாம் டு டாக்னு உள்ளதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்லாங் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். டு மவுத்னா டு அப்யூஸ்னும் ஒரு சவுண்டையும் வெளிப்படுத்தாமல் மவுத்தை திருப்பிட்டு போகிறதுனும் பொருள். வேற டு லெக் அப், டு லெக் ஓவர் இதுலேயும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்கு. சேம் வேர்டுக்கு நவுனும் வேர்பும் இருக்குது. இப்படி நவுனாக வர வேர்டில் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு சிலபிள்லையும் வேர்பில் செகண்ட் சிலபிள்லையும் ஸ்ட்ரெஸ் வரும். இதுக்கு எடுத்துக்காட்டா ஸ்க்ரீனில் பாருங்கள். நவுனுனா ஃபஸ்ட்டு சிலபிள்லையும் வேர்புனா செகண்ட் சிலபிள்லையும் ஸ்ட்ரெஸ் மார்க் பண்ணியிருக்கு. எடுத்துக்காட்டா இம்போர்ட், பெர்மிட், சப்ஜெக்ட், கன்வெர்ட், கன்வர்ஸ், கான்ட்ராக்ட் இதெல்லா வேர்ட்ஸும் கொடுத்துருக்கு. சம்டைம்ஸ் அட்ஜெக்டிவ் நவுனோட ஃபோர்ஸால் ஒமிட் ஆகுது. அப்போது அங்கே ஒரிஜினலாக வர வேண்டிய சப்ஸ்டான்சிவ் என்னும் அட்ஜெக்டிவ் ஒமிட் ஆகுது. எடுத்துக்காட்டா நாம் ஒரு பிளே அல்லது கொயர் பற்றி பேசும்போது பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்கிறோம். பிரின்சிபல்ஸ்னா நவுன். ஆனால் ஆக்சுவலாக த பிரின்சிபல் பர்ஃபார்மர்ஸ்ன்னு உள்ள அட்ஜெக்டிவை தான் நாம் நவுனாக மாற்றி அப்படி சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிளில் நாம் பேசும்போது ஆர்மி தாக்குதல் நடத்துச்சு, இதை an army conducting an offensive அப்படி நவுனாக சொல்கிறோம். ஆனால் ஒரிஜினலாக an army conducting an offensiveக்கு கூட அட்ஜெக்டிவ் எக்ஸ்பிரஷனான ஆக்ஷனும் வரும். நாம் ஒரு பர்சனோட டிஃபென்சிவ் பற்றி பேசியிருப்போம். ஆனால் நாம் டிஃபென்சிவை ஒருபோதும் செய்து பார்த்துருக்க மாட்டோம். இன்னமும் நவுனோட ஃபோர்ஸ் உள்ள அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். நாம் சப்மரைன்னு சொல்கிறது ஒரு சப்மரைன் வெசல் அல்லது ஏ சப்மரைன் போட்டோட ஷார்ட் ஃபார்ம். இப்போ நாம் ஒயர்லெஸ்ன்னு சொல்கிற நவுனோட ஒரிஜினல் அட்ஜெக்டிவ் பார்ட் எக்ஸ்பிரஷன் என்னான்னு பார்த்தா ஒயர்லெஸ் டெலிகிராஃபி. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு யாரை சொல்கிறோம்னா எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சனை தான். இப்படி லாங்காக எக்ஸ்டென்சிவாக இருக்கிற வேர்ட்ஸுக்கு பதிலாக இப்போ இருக்கிற ரேபிட் லைஃப்பில் எல்லாம் ஷார்ட்டான குயிக்கான ப்ரீஃபாக வேர்ட்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அன்வான்ட்னு கருதின வேர்ட்ஸை விட்டுட்டு சுருக்கமாக பேசுகிற நியூ மெத்தடை எல்லாரும் விரும்பினாங்க. பேனிக்னு சொல்கிற வேர்டு ஏர்லியர் டைமில் அட்ஜெக்டிவாக இருந்தது. பேனுன்னு சொல்கிற காடோட நேம்லேருந்து டிரைவ் பண்ணின வேர்டு தான் பேனிக். ஆனால் இப்போது பேனிக்னா நவுன். ஆன்சியன்ட் பிலீஃபில் என்ன சொல்லியிருக்குன்னா, பேன் அண்ட் காட் கோபத்தில் தன்னோட ஃபூட்டை ஃபாரஸ்ட்டில் வச்சா ஃபாரஸ்ட்டில் உள்ள அனிமல்ஸ் எல்லாம் பயத்தில் ஸ்கேட்டர் ஆகி ஓடும். அதனால தான் இதை பேனிக் ஃபியர்னு சொல்கிறாங்க. ஸோ பேனிக் வேர்டோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சுது. இனி இதோட கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.